கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. கிறிஸ்துவன் மாணவர்களே, இந்த அசனைக்கு விருந்தை அருமையான ஐயா அவர்கள் இப்பொழுது ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலும் இந்த அசன நிகழ்ச்சியை நடத்தும் ஆண்டவர் தந்தார். அதை நினைவு நாம் அவருக்கு நன்றி செலுத்தி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, மகிழ்ச்சிக்கு அடையாளமாகவும் சந்தோஷத்திற்கு அடையாளமாகவும் அன்பிற்கு அடையாளமாகவும் நடைபெறுகின்ற இந்த அன்பின் விருந்துக்காக அசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இதில் கலந்து கொள்ள இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உழைத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராமத்தை நீர் ஆசீர்வதியும். கிராமத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக உடைய பிள்ளைகள் செய்து வருகிற தேவரின் தொழில்களுக்காக, வியாபாரங்களுக்காக, பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் வளர்த்து வருகிற கால்நடைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவற்றிலே பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விவசாயங்களையும் தோட்டங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிய தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றியறிதலோடு இந்த நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அசனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய அன்பு கரங்கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலவீனப்பட்ட பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை, பலவீனங்கள் வியாதிகளில் இருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். பல இடங்களில் இருந்து வருகை இருந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய பிரயாணங்கள் கூட இருந்தவர்களும் போக்கில் வருத்தலும் கண்ணின்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளும். தேவரீர் ருசி உள்ளதாக நீர் மாற்றி கொடுக்கும்படியாக, மீதியான துணிக்கைகள் எடுக்கப்படும்படியான கிருபைகளை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி எந்த பிள்ளைகளும் ஆகாரம் இல்லாதபடி, வாடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை பரத்திலிருந்து நிறைவாக உடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தண்ணி எடுத்துக்க சுந்தரா ரெடியா? சார் கேட்டுக்கொள்கிறோம். வெளியிலிருந்து அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள். சபை மக்கள் சற்று அமைதியாக இருந்து சாப்பிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது வெளியூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.